பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின் ஐஓடி பேஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணிடுறதுன்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் வச்சிருக்கேன். என் ஆப்போசிட்ல யாராச்சும் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அப்படின்னா இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஓப்பன் ஆகும். அப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகி காட்டும். இதான் வந்துட்டு ஸ்மார்ட் டஸ்ட்பின். ஓகேவா? இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பினை வந்துட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ற டஸ்ட்பின் மட்டும் யூஸ் ஆகாம பப்ளிக் பிளேஸ்ல நம்ம வச்சோம் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, சிஹெச் எல்லாம் போனோம் அப்படின்னா மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்துட்டு அந்த டஸ்ட்பின் இல்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அங்க ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு நம்ம ஏதோ வேஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த பேப்பர் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா எல்லாரும் போடுவாங்களான்னு கேட்டா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். அந்த இடத்துல இந்த டஸ்ட்பின் வச்சோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் வந்துட்டு நான் டஸ்ட்பின்ல வந்துட்டு என்னோட வேஸ்ட்டை போட்டா மட்டும்தான் நம்மளால வெளியே வர முடியும். அப்படி நான் வெளியே போடல அப்படின்னா நான் வந்து அலாரம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா சோ அந்த மெசேஜ் நம்மளுக்கு அலாரம் காட்டும், அடிக்கும். நம்மளால டோரை வந்து ஓபன் பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பினையும் நான் சர்வோ மோட்டர் வச்சிருப்பேன். அட் த சேம் டைம் வந்துட்டு நான் என்னோட டோர்லயே வச்சிருப்பேன். இந்த இதை நான் கிளியர் பண்ணிட்டு உள்ள போனா மட்டும்தான் என்னால ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போக முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் டஸ்ட்பின் வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ற டஸ்ட்பின் மட்டும் யூஸ் பண்ணாம பப்ளிக் எல்லாரும் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம்ஸ்ல யூஸ் பண்ணா அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.